பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கே காணலாம். சிவனுக்குரிய வழிபாடுகள் விரதங்களில் மிகவும் உன்னதமானது பிரதோஷ வழிபாடு மற்றும் பிரதோஷ விரதம். பிரதோஷ தினத்தன்று சிவனை வழிபட்டால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை. பிரம்மகத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதுடன் பிரதோஷ வேளையில் சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கும் 16 வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால், தேன், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பிரதோஷ விரதம் இருந்த பலனை பெறலாம். சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். சிவபெருமான் ஆழகால விஷயத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சியளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டனர். அவர்களுக்கு நந்தியின் 2 நம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது. அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷம் என்கிறோம். பிரதோஷ காலத்தில் நந்தியை சிவனையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபட வேண்டும். பிரதோஷ பூஜையில் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவார். முதல் சுற்றின் போது வேத பாராயணமும், 2வது சுற்றின் போது திருமுறை பாராயணமும், 3வது சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படும். ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்ற வழிபட்ட பலனை பெற்றுவிடலாம். ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் 5 ஆண்டுகள் சிவாலயத்தில் தரிசித்த பலனை பெற்றுவிடலாம் என்பார்கள். ஒரு வருடத்தில் 24 பிரதோஷங்கள் வருகின்றன. இந்த 24 பிரதோஷங்களில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரும் 8 பிரதோஷங்களிலாவது கலந்து கொள்ள வேண்டும். இதனால் ஒரு வருடத்தின் அனைத்து பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை பெற முடியும். அவரவர் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இதனால் கவலைகள் தீரும். ஓம் நம சிவாய.